السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இன்றிலிருந்து நாம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு ஹலாஸோடு நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அதே போன்று ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டுமா, நோக்கங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாக வேண்டுமா, இந்த முறையில் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நோக்கங்களில் வெற்றிகளை நமக்கு வழங்குவான். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிவிட்டு 300 தடவை இந்த சிறிய திக்ர் குன் ஃபயகூன் என்ற இந்த சிறிய திக்ரை 300 தடவைகள் ஓதிவிட்டு அதன் பின்னால் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்தை கூறுவோம். இந்த திக்ருகளை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த தேவை பூர்த்தியாக வேண்டுமோ, எந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமோ, அந்த நோக்கத்தை தேவையை மனதில் நினைத்தவர்களாக நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், தேவைகள் இவைகளில் நலவுகள் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான். இவ்வாறு நாம் தொடர்ந்து 3 அசர், அதாவது 3 நாட்கள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இவ்வாறு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகள், எண்ணங்கள், நோக்கங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.